அதெல்லாம் கிடையாது. அணு ஆயுத நாடு என்கிற தகுதி வந்துட்டா முன்னேறிய நாடுக வரிசையில் ஒண்ணு வந்துட முடியாது. இன்னும் பாதி வீட்டுல, இன்னைக்கு எத்தனை வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கு? எத்தனை வீட்டுல இருக்கு? நான் கேட்கிறேன், என்ன வசதி இருக்கு? தண்ணீரை விலை கொடுத்து வாங்குற குவைத் முன்னேறிட்டான், தண்ணீர்ல மிதக்கிற வெனிஸ் முன்னேறிட்டான், வெறும் மாடுகளை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிற டென்மார்க் முன்னேறிவிட்டான், காடுகளை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிற பிலிப்பைன்ஸ் முன்னேறிவிட்டான், நிலப்பரப்பை மட்டுமே மூலதனமாக வைத்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா முன்னேறிவிட்டான், கடிகாரத்தை மட்டுமே நம்பி காலம் தள்ளக்கூடிய சுவிட்சர்லாந்து முன்னேறிவிட்டான், வெறும் மீனை நம்பி இருக்கக்கூடிய நார்வே முன்னேறிவிட்டார், அறிவியலை மட்டுமே ஆதாரமாக வைத்திருக்கிற அமெரிக்கா முன்னேறிவிட்டார், கூட்டு பண்ணையை மட்டுமே மூலதனமாக வைத்திருக்கிற சோவியத் ரஷ்யா முன்னேறிவிட்டார், மனித உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஜப்பான், இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் நாகசாகி, ஹிரோஷிமா, அமெரிக்க ஏகாதிபத்தியம் அணுகுண்டுகளை வீசி எறிந்து லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டு 2 நகரங்கள் சூறையாடப்பட்டு எரிமலையின் மடியிலே இருக்கிற ஜப்பான் இன்றைக்கு உலக நாகரிக ஓட்ட பந்தயத்தில் நிலவளம் இல்லை, நீல கடல் வளம் இல்லை, ஜனவளம் இல்லை, ஜலவளம் இல்லை, எந்த மூலதனமும் இல்லாத தன்னுடைய சொந்த தாய்மொழியில் ஜப்பானிய மொழியில் உயர்கல்வி கற்கக்கூடிய ஜப்பான் உலக நாகரிக ஓட்ட பந்தயத்தில் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது. 2500 கடல் எல்லை, 2500 மைல் மலை எல்லை, கிழக்கு மேற்காக 2000 மைல், தெற்கு வடக்காக 2000 மைல், உலகத்தினுடைய மொத்த நிலப்பரப்பில் 5.2% உள்ள ஒரு தீபகற்ப தேசம் இந்தியா. மண்ணுக்கடியில் 238 வருடங்களுக்கு தேவையான இரும்பு, 138 வருடங்களுக்கு தேவையான நிலக்கரி, 18,05,000 கேரட் வைரம், உழைப்பதற்கு 100 கோடி மக்கள், வற்றாமல் வளம் கொளிக்கக்கூடிய சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா என்று வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஜீவநதிகள், இத்தனை எனர்ஜி ரிசோர்சஸ் கனிவளம் உள்ள ஒரு நாட்டில் 70% மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லை. 56% மக்களுக்கு அகரம் எழுத தெரியாது. முன்னேறிய நாடு என்று சொல்ல முடியாது. ஆகவே இந்த மக்களுக்கு யார் வழிகாட்டுவது? ஆசிரியருக்கு பொறுப்பு இருக்கிறதா? இல்லை. அரசியல்வாதிக்கு பொறுப்பு இருக்கிறதா? இல்லை. சன்னியாசிக்கு பொறுப்பு இருக்கிறதா? இல்லை. சான்றோருக்கு பொறுப்பு இருக்கிறதா? இல்லை. அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கிறதா? இல்லை. காலத்தால் காயத்தால் சபிக்கப்பட்ட மக்கள் இவர்கள். இவர்களை யார் தத்தெடுப்பது? தத்தெடுக்கின்ற தகுதி ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் முகவர்களுக்கு மட்டுமே சொந்தம். ஒரு அரசாங்கம் செய்ய முடியாததை நீங்கள் செய்கிறீர்கள். அரசாங்கம் என்ன தந்துருவான்? கணவன் சத்தா 400 ரூபாய் தருமா? இதுக்காக கணவன் சாகணுமா? அரசாங்கம் தராது, நீங்கள் தர முடியும். நீங்க அதே 400 ரூபாயில 200 ரூபாய் அவள்கிட்ட இருந்து நீங்க இந்த நாட்டில் LIC வாங்கி போட்டீங்கன்னா அவளுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். அதனால நல்லது செய்யும் பொழுது சங்கடம் இருக்கும், நல்லது செய்யும் பொழுது கொஞ்சம் இன்சல்ட், இக்னோர் இருக்கும். அதை தாங்கிக்கிட்ட தான் செய்யணும். சாக்ரட்டிஸ் சொன்னா உடனே கேட்டுட்டானா? ஏதென்ஸ்ல இல்லையே. இதயமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசு உடனே கேட்டுக்கிட்டானா? இல்லையே. ஏக இறைவன் என்று பேசினான் நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே ஒத்துக்கிட்டானா? இல்லையே. ஆசை ஆசை ஆசை, உலகத்தின் அழிவுக்கு காரணம் ஆசை அப்படின்னு சொன்னா புத்தன், ஏத்துக்கிட்டானா? ஆசையை விட்டுட்டோமா? இல்லையே. நம்ம ஆசை இன்னும் விட்டோமா? இல்லையே. என்னெல்லாம் ஆசை நமக்கு, விதவிதமான ஆசை. அதனால கொஞ்சம் சங்கடம் இருக்கத்தான் செய்யும். ஒரு ஆளை போய் அப்ரோச் பண்ணி அவன்கிட்ட பேசி அவனை தன்வசப்படுத்தி ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் அவனை அங்கமாக்குற வரைக்கும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதுக்கு பிறகு அவனே நமக்கு வழி வந்துடுவான், இன்சல்ட் பண்ணத்தான் செய்வான். அதுக்காக தொடர்ந்து முயற்சிக்கணும். போலந்து நாட்டில் போஷ்னிக் என்கிற கிராமத்தில் ஷாமுவேல் ஷபீரான்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வயசு 70. அவனுக்கு அவன் காலையில வாக்கிங் போவான். வாக்கிங் போற பொழுது எல்லோருக்கும் சொல்லுவான், குட் மார்னிங், குட் மார்னிங் அருண், குட் மார்னிங் மல்லிகா, குட் மார்னிங் பீட்டர், குட் மார்னிங் எட்வர்ட். காலையில 7 மணிக்கு காலையில அவன் வாக்கிங் போற பொழுது 70 வயது ஷாமுவேல் ஷபீரா எதிர் வருகிற எல்லோருக்கும் குட் மார்னிங் சொல்லுவான். ஒரு சின்ன குழந்தையை பார்த்தாலும் குட் மார்னிங் பேபி, குட் மார்னிங் பேபின்னு வணக்கம் சொல்லுவான். அதில் ஒரு பெரிய நிலச்சுவாந்தார், நில முதலை, பண்ணை பிரபு, அவருக்கு பேர் மில்லர். இந்த ஷாமுவேல் ஷபீரா அவன் யூதர். அந்த மில்லர் என்கிறவன் ஹிட்லருக்கு சொந்தக்கார.
ஹிட்லருக்கு யூதர்களை பிடிக்காது. ஆஷன் வைஷ்யம் திறந்தவெளி சிறைச்சாலையில் 40 லட்சம் யூதர்களை கொண்டு பிடித்தவன் ஹிட்லர். யூதர்களின் மீது அவருக்கு தீரா பகை. இந்த ஷாமுல் ஷபீரா